அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் இரண்டாவது கட்டமாக தாவேக தலைவர் விஜய் நேர்காணல் நடத்தி வருகிறார். ஏற்கனவே முதற்கட்டமாக வேட்பாளர்களை நேர்காணல் செய்த தாவேக தலைவர் விஜய் தற்போது இரண்டாவது கட்டமாக நேர்காணலை நடத்தி வருகிறார். பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் இந்த நேர்காணல் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த இரண்டாம் கட்ட நேர்காணல்ல எத்தனை வேட்பாளர்கள் நேர்காணலுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்? பாலவேல் தமிழக வெற்றி கழகம் சார்பில் விருப்ப மனு சுமார் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் வழங்கியதாக தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்துவதற்கான இரண்டாம் கட்டமாக விஜய் அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கலந்து கொண்டு தற்போது விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணலில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக இன்று மட்டும் சுமார் 60 விருப்ப மனு அளித்த நிர்வாகிகளிடம் விஜய் நேரடியாக அவருடைய நேர்காணலில் ஈடுபட உள்ளார். தென்னமாயிரம் நேர்காணல் மக்களிடம் யாருக்கு செல்வாக்கு உள்ளது, அப்படியெல்லாம் முக்கியமான என்னென்ன அவர்களுக்கு தகுதி உள்ளது என படிப்பு உள்ளிட்ட அது அனைத்தும் நிர்ணயித்து மட்டுமே வேட்பாளர்களை தேர்வு செய்வார்கள் என்ற ஒரு தகவலானது வெளிவந்தது. குறிப்பாக இந்த நேர்காணலில் மாநில முக்கிய நிர்வாகிகளான ஆனந்த் உள்ளிட்ட செங்கோட்டையன், ஆதவர்ஜுனா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்களும் வட சென்னையை சேர்ந்தவர்கள், திருவள்ளூர் மாவட்டம், சேலம் மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து சுமார் 60க்கும் மேற்பட்ட தற்போது கட்சி அலுவலகத்தில் விஜயுடன் நேர்காணலில் ஈடுபட உள்ளனர். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி வினோத்.